உன்னை வெறுப்பவர்கள் முன்னாடி ஜெயிக்கணுமா? அப்போ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. உன்னை வெறுக்கிற எல்லாரும் உன் எதிரி கிடையாது. சில பேரு உன்னை விட முன்னாடி போகணும்னு நினைப்பாங்க. சில பேரு நீ தோக்கணும்னு நினைப்பாங்க. சில பேரு நீ ஜெயிச்சிட்டா தங்களோட முக்கியத்துவம் குறைஞ்சிடும்னு பயப்படுவாங்க. அதனால தான் உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒரு கேள்வி, தெருவுல போற ஒவ்வொரு மனிதனையும் யாராவது வெறுக்கிறாங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில எந்த தாக்கமும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா, நீ வளர ஆரம்பிச்சா, நீ முன்னாடி போக ஆரம்பிச்சா, நீ கூட்டத்துல இருந்து தனியா தெரிய ஆரம்பிச்சா, அப்பதான் விமர்சனங்களும் ஆரம்பிக்கும். அப்பதான் வெறுப்புகளும் ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்றாரு, மரத்துக்கு கல் எறிவது, அது பழம் கொடுக்கிறதுனால தான். காய்ந்து போன மரத்துக்கு யாரும் கல் எறிய மாட்டாங்க. அதே மாதிரி உன்னை வெறுக்கிறவங்க இருக்காங்கன்னா, நீ ஏதோ ஒரு விதத்துல வளர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனா இங்க தான் நெறைய பேர் தவறு பண்றாங்க. தங்கள வெறுக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. Facebookல பதில், WhatsAppல ஸ்டேட்டஸ், நேர்ல சண்டை, இதுலயே நேரத்த வீணாக்குறாங்க. நண்பனே, உன்னை வெறுக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய பதில், உன் வார்த்தைகள் இல்ல, உன் வெற்றி தான். ஒரு நாள் உன்னை கேலி பண்ணவங்க, உன்னை பத்தி பெருமையா பேசணும். உன்னை அவமானப்படுத்தினவங்க உன் வெற்றியை பார்த்து அமைதியா நிக்கணும். உன்னை மதிக்காதவங்க உன்னை மதிக்க வேண்டிய சூழ்நிலை வரணும். அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் சாணக்கியர் சொல்லும் பழிவாங்கல. அதனால இன்னைக்கு உன்னை வெறுப்பவர்கள் முன்னால் எப்படி ஜெயிக்கணும், அவர்களை எப்படி வார்த்தையால இல்ல வெற்றியால தோற்கடிக்கணும் என்று சொல்லப் போகும் 5 சக்தி வாய்ந்த சாணக்கிய விதிகளை பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விதி இதுல கண்டிப்பா இருக்கும். வாங்க ஒவ்வொரு விதியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விதி 1, வெறுப்பை எரிபொருளாக மாற்று. நண்பனே, உன்னை வெறுக்கிறவங்கள பார்த்து வருத்தப்படுறியா? அவங்க பேசுற பேச்ச நினைச்சு இரவு தூங்காம இருக்கிறியா? நம்மள ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னு யோசிச்சு மனசை குழப்பிக்கிறியா? அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. உன்னை வெறுக்கிறவங்க உன் வாழ்க்கையை அழிக்க வரல, உன்னை வலிமையாக்க தான் வந்திருக்கிறாங்க. ஆம், நீ சரியா கேட்ட. சாணக்கியர் சொல்றாரு, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை. ஏன்னா உன்னை வெறுக்கிற ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. நீ ஏதோ ஒரு விதத்துல எங்களை பாதிச்சிருக்கே, அதனால தான் அவங்க உன்னை கவனிக்கிறாங்க. நினைச்சு பாரு, தெருவுல 1000 பேர் போறாங்க. அனைவரையும் பத்தி நீ யோசிப்பியா? இல்ல. ஏன்னா அவங்க உன் வாழ்க்கையில தாக்கம் ஏற்படுத்தல. ஆனா ஒருத்தனை மட்டும் பார்த்து வெறுப்போ பொறாமையோ வருதுன்னா அவன் ஏதோ ஒரு விஷயத்துல முன்னாடி போயிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. ஆனா இங்க தான் பல பேர் தோத்து போறாங்க. அவங்க வெறுப்ப பார்த்து மனசு உடைஞ்சிடுறாங்க. தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. நம்மளால முடியாது போலன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நண்பனே, உன்னை வெறுக்கிறவங்க ஆசை என்ன தெரியுமா? நீ நின்னுடணும், நீ பயந்துடணும், நீ முயற்சியை கைவிட்டுடணும். அதுதான் அவங்களோட வெற்றி. அதனால அவங்க எதிர்பார்க்கிறத கொடுக்காதே. அதுக்கு பதிலா அவங்க வெறுப்பை எரிபொருளா மாற்று. ஒருத்தன் உன்னை கேலி பண்ணானா, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு முடிவு பண்ணு. ஒருத்தன் உன்னை அவமானப்படுத்தினானா, இதுக்கு பதில் என் வெற்றி தான்னு முடிவு பண்ணு. ஒருத்தன் உன்னை மதிக்கலையா, ஒரு நாள் என்னை மதிக்க வேண்டிய நிலை வரும்னு உழை. ஏன்னா கோபம் மட்டும் உன்னை ஜெயிக்க வைக்காது. ஆனா கோபத்தை சரியான திசையில பயன்படுத்தினா அது உன்னை உச்சத்துக்கு கொண்டு போகும். சிங்கம் தன்னை நோக்கி குறைக்கிற நாய்களை பார்த்து ஓடாது. அது இன்னும் வேகமா முன்னாடி போகும். அதே மாதிரி உன்னை வெறுக்கிறவங்கள பார்த்து நின்னுடாதே. இன்னும் வேகமா ஓடு, இன்னும் அதிகமா உழை, இன்னும் உயரமா வளரு. ஏன்னா நீ வெற்றி பெற நாளில அவங்க பேசின எல்லா வார்த்தைகளும் உன் வெற்றிக்கான படிக்கட்டா மாறிடும். நினைவில் வை, உன்னை வெறுக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய பதில் அவங்களோட முகத்துக்கு நேரா சண்டை போடுறது இல்ல, அவங்க எட்ட முடியாத உயரத்துக்கு வளர்றது தான். விதி 3, உன்னை அப்கிரேட் பண்ணு. நண்பனே, உன்னை வெறுக்கிறவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ அவங்கள மாத்த முயற்சி பண்ணாதே, உன்னை மாத்த ஆரம்பி. ஏன்னா இந்த உலகத்துல நீ கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே மனிதன் நீதான். உன்னை வெறுக்கிறவங்க இன்னைக்கும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம், நாளைக்கும் பேசுவாங்க, அடுத்த வருஷமும் பேசலாம். ஆனா
அவங்க பேசுறத நிறுத்த வைக்கிற சக்தி உன் கையில இல்ல. ஆனா, அவங்க பேசுற அளவுக்கு வளர்ற சக்தி உன் கையில இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, உன் எதிரிய தோற்கடிக்க சிறந்த வழி உன்னை இன்னும் வலிமையாக்குறது தான். நினைச்சு பாரு, ஒருத்தன் உன்னை ஏழைன்னு கேலி பண்ணான். நீ என்ன பண்ண போற? அவன்கிட்ட சண்டை போட போறியா? இல்ல, உன் வாழ்க்கையை முன்னேற்ற போறியா? ஒருத்தன் உன்னை திறமை இல்லாதவன்னு சொன்னான். நீ என்ன பண்ண போற? அழ போறியா? இல்ல, புதிய திறமையை கத்துக்க போறியா? இதுதான் வித்தியாசம். சாதாரண மனிதன் விமர்சனத்தை கேட்டு உடைஞ்சு போவான். வெற்றியாளர் அதே விமர்சனத்தை கேட்டு மாறி வளருவான். நண்பனே, இன்னைக்கு உன்னை வெறுக்கிறவங்க உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனா, நீ சோம்பேறித்தனமா இருந்தா, நீ வளராம நின்னுட்டா, அது உன் வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால உன் கவனத்தை அவர்கள் மேல் வைக்காதே. உன் கவனத்தை உன் மேல் வை. தினமும் ஒரு புத்தகம் படி. தினமும் ஒரு புதிய விஷயம் கத்து. உடம்பை வலிமையாக்கு. மனச வலிமையாக்கு. பணத்தை நிர்வகிக்க கத்து. திறமைகளை வளர்த்து. ஏன்னா, நீ தினமும் 1% முன்னேறினா, 1 வருடத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற உன்னையும் அப்போ இருக்கிற உன்னையும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு பெரிய மாற்றம் வரும். நினைவில் வை, உன்னை வெறுக்கிறவங்க நீ தோற்கிறத பார்க்க ஆசைப்படுறாங்க. ஆனா, நீ தினமும் வளர ஆரம்பிச்சிட்டா, அவங்க எதிர்பார்த்தது நடக்காது. ஒரு நாள் அவங்க அதே இடத்துல இருப்பாங்க. நீ வேற லெவல்ல இருப்ப. அதுதான் உண்மையான பதில். நீ உயரமாக வளரும்போது கீழே நிக்கிறவங்களோட சத்தம் கேட்காது. அதனால இன்னைக்கு இருந்து உன்னை வெறுக்கிறவங்கள மாத்த முயற்சி பண்ணாத. உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பி. ஏன்னா, உன் வளர்ச்சி தான் உன்னை வெறுக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. அவங்களோட வெறுப்பை விட உன்னோட முன்னேற்றம் பெரியதா இருக்கட்டும். அவங்களோட வார்த்தைகளை விட உன்னோட வெற்றி சத்தமா பேசட்டும். விதி 4, சைலண்டா ஒர்க் பண்ணு. ரிசல்ட்டா ஷாக் கொடு. நண்பனே, உன்னை வெறுக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? அவங்களோட முகத்துக்கு முன்னாடி சண்டை போடுறது இல்ல. சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல. பதிலுக்கு பதில் பேசுறது இல்ல. அமைதியா உழைச்சு ஒரு நாள் வெற்றியோட முன்னாடி நிக்கிறது தான். இப்ப பல பேர் ஒரு தவறு பண்றாங்க. செய்யறதுக்கு முன்னாடியே அதை எல்லாரிடமும் சொல்லிடுறாங்க. நான் இத பண்ண போறேன். நான் அங்க போறேன். நான் பெரிய ஆளாக போறேன். அப்படின்னு தினமும் பேசுறாங்க. ஆனா, பேச்சு அதிகமா இருக்கிற இடத்துல செயல் குறைவா இருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, உன் அடுத்த நகர்வை யாருக்கும் காட்டாதே. ஏன்னா, உலகம் உன் கனவுகளை நம்புறதுக்கு முன்னாடி அதை சந்தேகப்படத்தான் செய்யும். நீ ஒரு இலக்க சொல்லுவ. சில பேர் சிரிப்பாங்க. சில பேர் கேலி பண்ணுவாங்க. சில பேர் உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால உன் சக்திய பேசுறதுல செலவழிக்காதே. உன் சக்திய உழைப்புல செலவழி. நினைச்சு பாரு, ஒரு விதை மண்ணுக்குள்ள போடுறாங்க. அது தினமும் வெளியே வந்து நான் மரமா வளரப் போறேன்னு சொல்லுதா? இல்ல, அது அமைதியா வளருது. நாளுகள் கடக்குது. மாதங்கள் கடக்குது. ஒரு நாள் பெரிய மரமா நிக்குது. அப்போ உலகமே அதை பார்க்குது. அதே மாதிரி உன் வளர்ச்சியும் இருக்கணும். இன்னைக்கு உன்னை வெறுக்கிறவங்க நீ என்ன செய்றன்னு பார்த்து சிரிக்கலாம். ஆனா, நீ அமைதியா உழைச்சிக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் அதே மனிதர்கள் இவன் எப்படி இவ்வளவு வளர்ந்தான்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் உண்மையான வெற்றி. நண்பனே, எல்லாருக்கும் உன் திட்டம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் உன் கனவு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் உன் முயற்சி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா, எல்லாருக்கும் உன் ரிசல்ட் தெரியணும். அதுதான் முக்கியம். சிங்கம் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி காட்டுல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாது. அது அமைதியா நகரும். சரியான நேரம் வந்ததும் அதோட சக்தியை காட்டும். அதே மாதிரி நீயும் அமைதியா தயாராகு. அமைதியா கத்து. அமைதியா உழை. அமைதியா வளரு. பிறகு உன் வெற்றியே பேசட்டும். நினைவில் வை, உன்னை வெறுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதில் உன் கோபம் இல்ல, உன் வார்த்தைகள் இல்ல. அவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் உன் வெற்றிதான். அதனால சைலண்டா ஒர்க் பண்ணு. ரிசல்ட்டா ஷாக் கொடு. விதி 5, அவர்களை மறந்து உன் இலக்கை நினை. நண்பனே, உன்னை வெறுக்கிறவங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ முதல்ல அவர்களை பற்றி நினைக்கிறதை நிறுத்து. ஆம், நீ சரியா கேட்ட. பல பேரோட வாழ்க்கை ஏன் முன்னேறல தெரியுமா? அவர்கள் தங்களோட இலக்கத்தை பத்தி யோசிக்கிற நேரத்தை விட தங்களை வெறுக்கிறவங்களை பத்தி தான் அதிகமா யோசிக்கிறாங்க. அவன் ஏன் அப்படி பேசினான்? அவள் ஏன் என்ன மதிக்கல?
அவங்க ஏன் என்ன வெறுக்கிறாங்க? இப்படி தினமும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா, இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நீ யார பத்தி அதிகமா யோசிக்கிறியோ, அவங்க தான் உன் மனசுக்குள்ள ஜெயிச்சுட்டாங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் இலக்கை விட முக்கியமான எதிரி எவனும் இல்ல. இதோட அர்த்தம் என்ன? உன்னை வெறுக்கிறவங்க உன் வாழ்க்கையில ஒரு சிறிய பகுதி தான். ஆனா, நீ அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா, அவங்க உன் முழு வாழ்க்கையையும் ஆக்கிரமிச்சிடுவாங்க. நினைச்சு பாரு, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் ஃபினிஷ் லைன பார்த்து ஓடணுமா? இல்ல. பக்கத்துல ஓடுறவன பார்த்து ஓடணுமா? அவன் பக்கத்துல இருப்பவன மட்டும் பார்த்துக்கிட்டே ஓடினா, ஒரு நாள் தடுமாறி விழுந்துருவான். ஆனா, அவன் இலக்கை மட்டும் பார்த்து ஓடினா, முதல்ல வந்து சேருவான். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் உன் கவனம் உன் கனவுகள் மேல இருக்கணும். உன் எதிரிகள் மேல இல்ல. நண்பனே, சில பேர் உன்னை வெறுப்பாங்க. சில பேர் உன்னை கேலி பண்ணுவாங்க. சில பேர் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அது அவங்களோட வேலை. ஆனா, நீ வளர்றது, நீ ஜெயிக்கிறது, நீ உன் வாழ்க்கைய உருவாக்குறது, அதுதான் உன்னோட வேலை. ஒரு சிங்கம் காட்டுல நடக்கும்போது பின்னாடி நாய்கள் குறைக்கலாம். நரிகள் சத்தம் போடலாம். ஆனா, சிங்கம் நின்னு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லுமா? இல்ல. ஏன்னா, அதுக்கு தன்னோட இலக்கு தெரியும். அதுக்கு தன்னோட பலம் தெரியும். அது முன்னாடி மட்டும் போகும். அதே மாதிரி நீயும் முன்னாடி மட்டும் போ. உன் நேரம் விலை மதிப்பானது. உன் வாழ்க்கை விலை மதிப்பானது. அதை உன்னை வெறுக்கிறவங்கள நினைச்சு வீணாக்காதே. அதுக்கு பதிலா ஒரு புதிய ஸ்கில் கத்து. ஒரு புத்தகம் படி. ஒரு புதிய முயற்சி செய். உன் கனவுக்கு இன்னொரு படி நெருக்கமா போ. ஏன்னா, ஒரு நாள் நீ உன் இலக்கத்தை அடைஞ்ச பிறகு, இன்னைக்கு உன்னை வெறுக்கிறவங்க யாருன்னே உனக்கு ஞாபகம் இருக்காது. அவ்வளவு உயரத்துக்கு நீ போயிருப்ப. நினைவில் வை, உன்னை வெறுக்கிறவங்களை ஜெயிக்கிற சிறந்த வழி, அவங்கள தோற்கடிக்க முயற்சி பண்றது இல்ல. அவங்கள மறந்து உன் இலக்கத்தை அடைஞ்சிடுறதுதான். அதுதான் சாணக்கியரின் அறிவு. அதுதான் வெற்றியாளர்களின் ரகசியம். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் சக்தி. நண்பனே, இந்த வீடியோ முழுசா பார்த்திருந்தா ஒரு விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும். உன்னை வெறுக்கிறவங்க உன் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அவங்க ஒரு சிறிய அத்தியாயம்தான். ஆனா, நீ எழுதப் போற கதை இன்னும் முடியல. இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு. இன்னும் நிறைய வெற்றிகள் இருக்கு. இன்னும் நிறைய உயரங்கள் இருக்கு. இன்னைக்கு உன்னை கேலி பண்றவங்க இருக்கலாம். உன்னை மதிக்காதவங்க இருக்கலாம். உன்னை புரிஞ்சுக்காதவங்க இருக்கலாம். ஆனா, அதுக்காக உன்னோட பயணத்தை நிறுத்திடாதே. ஏன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு வெற்றியாளனும் ஒரு நாள் நிராகரிக்கப்பட்டவன் தான். ஒவ்வொரு சாதனையாளனும் ஒரு நாள் கேலி செய்யப்பட்டவன் தான். ஒவ்வொரு தலைவனும் ஒரு நாள் தனியா நின்னவன் தான். வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க நின்னுடல. அவங்க கைவிடல. அவங்க திரும்பி பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணாக்கல. அவங்க முன்னாடி நடந்தாங்க. நீயும் அதைத்தான் செய்யணும். நினைவில் வை, உன்னை வெறுக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய பதில் உன் கோபம் இல்ல, உன் கண்ணீர் இல்ல, உன் வார்த்தைகளும் இல்ல. ஒரு நாள் நீ அடைய போற வெற்றி தான். அவங்களும் உன்னை பார்த்து சிரிச்ச நாளை மறந்துடு. அவங்களும் உன்னை அவமானப்படுத்திய நாளை மறந்துடு. அவங்க சொன்ன காயப்படுத்துற வார்த்தைகளை மறந்துடு. ஆனா, அந்த வலியை மட்டும் மறக்காதே. அந்த வலியை உன் எரிபொருளா மாற்று. உன் முயற்சியா மாற்று. உன் வெற்றியா மாற்று. ஏன்னா நண்பனே, ஒரு நாள் நீ உயரமா நிக்கும்போது, இன்னைக்கு உன்னை வெறுக்கிறவங்க எல்லாரும் கீழே இருந்து உன்னை பார்க்க போறாங்க. அந்த நாளில நீ அவர்களை வென்றதுக்காக சந்தோஷப்பட மாட்ட. உன்னை நீ வென்றதுக்காக பெருமைப்படுவ. அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் சாணக்கியர் சொல்லும் வெற்றி. அதனால இன்றிலிருந்து யார் உன்னை வெறுக்கிறாங்கன்னு கவலைப்படாதே. நீ எவ்வளவு உயரம் போக போறேன்னு மட்டும் யோசி. உன் இலக்கை நோக்கி நட. உன் கனவை நோக்கி ஓடு. உன் வாழ்க்கையை நீயே உருவாக்கு. ஏன்னா, இந்த உலகத்தில் வெறுப்பவர்களை விட ஜெயிப்பவர்களை தான் வரலாறு நினைவில் வைக்கும். உன் வெற்றியால் பதில் சொல். உலகமே உன்னை கவனிக்கும். கமெண்ட்ல நான் வெற்றியால் பதில் சொல்வேன் என்று பதிவு பண்ணு நண்பனே. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க மறக்காம. நன்றி.